கோலாஹலாஸ் டிவியும் ஜேவிசி ஸ்ரீராமும் இணைந்து மக்கள் மனதை கண்டறியும் முயற்சியில் களத்தில் இறங்கினோம். நம்ம எப்பவுமே மாம்பழம் தான். முதல் முயற்சியாக வடக்கு மண்டலம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பெரும்பான்மையான கிராமங்களில் மக்களின் மனதை நேரடியாக கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டோம். களத்தில் மக்கள் கூறிய கருத்துகள் ஒவ்வொன்றும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டன. அவற்றை கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 21 1 மணி நேர காணொளியாக வெளியிட்டோம். அந்த காணொளியின் சுருக்கப்பட்ட பதிப்பு இதுவாகும். அதாவது கன்சைஸ்டு எடிஷன் இதுவாகும். இது களத்தில் உள்ள மக்களின் மனநிலையை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் சார். வட தமிழகத்தினுடைய மூடு எப்படி இருக்கிறது? நீங்கள் கண்டதும் கேட்டதும் என்ன? வட தமிழகம் பர்டிகுலர்லி இந்த 1 இயர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணோம். நேராக குக்கிராமங்களுக்கு போயிட்டு மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. போகும்போது நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் மைண்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா என் கூட வந்த ராஜேஷ் கண்ணன் வந்து அவர் சொன்னார், இல்லை தாவேக்காக்கு நல்ல ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றார். ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் போது நான் சொன்னேன், இல்லைங்க திமுகவுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போய் இறங்கினா நாங்கள் பார்த்தது பயங்கரமான ஆதரவு அதிமுகவுக்கும் பாமகவும். அதான் நீங்க அந்த களத்துக்கு போன 2 பேரும் உள்ள நுழையிற வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது ஒண்ணு, வேற நினைச்சிருந்தது வேற, ஆனா களத்துல இருக்கிறது ஒண்ணு. களத்தில் இருக்கிறது ஒண்ணு. முதல்ல எடுத்த உடனே கேட்கிற கேள்வி, யார் இங்க வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா, இங்க வரத்துக்கு என்னங்க, இலை வரும் மாம்பழம் வரும் அப்படின்றாங்க. இது தொடர், அதாவது முதல் ஒரு 1.5 மணி நேரம் எங்களுக்கு ஷாக். ஆட்சியில மாற்றம் வரணும் சார். மாற்றம் வரணும், நல்லது வரணும். அதான் நம்ம எப்பவுமே மாம்பழம் பாமக தான். எவ்வளவு காசு கொடுத்தாலும் அண்ணா திமுக கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா மாற்றணும்னு ஒரு முடிவு. ரெட்டலையா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் வாழ்ப்பாரு. டவுனுக்கு வருவோம்னு சொல்லிட்டு டவுனுக்கு வந்து ஆட்டோக்காரங்க கிட்ட போய் கேட்கும், இல்லைங்க எடப்பாடியாரோட ஆட்சி இதோட பெட்டரா இருக்குங்க, நாங்க எடப்பாடியாருக்கே போடலான் இருக்கோம். என்னங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறான்றீங்க, அதெல்லாம் கரெக்ட். எங்களோட பொழப்புல வந்து மண்ணை போட்டாருங்க. ரெட்டையில தான் எடப்பாடி உங்க யூனியன் என்ன பேசிக்குது? யூனியன்ல தமிழ்நாடு முழுக்க ஆட்டோக்காரங்க ஃபுல்லாவே இதான் சொல்லுவாங்களே. எதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க? திமுக சொல்றதுனாலதான் சொல்லுவாங்க. அடுத்த ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்கிறோம், என்ன திமுக ஆட்சிலாம் நல்லா இல்லைங்க, திமுக எல்லாம் திரும்பி வரக்கூடாதுங்க, எங்களோட பொழப்பெல்லாம் போயிடுச்சு, நாங்க இந்த வாட்டி தாவேக்கா கூட்டு போடலாம். என்னங்க தாவேக்கா, நீங்க தாவேக்கா கட்சியை சேர்ந்த? இல்ல, நான் வேற கட்சியை சேர்ந்தவங்க, நாங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்க, ஆனா நாங்க வந்து இந்த வாட்டி விஜய்க்கு போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். விடுதலை சிறுத்தைகளா நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, இந்த ஃப்ரீ பஸ்ல உங்களுக்கு பிரச்சனை வந்ததா? நிறைய பாதிப்பு. இப்ப இருக்கிற நிலைமையில விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம்ன்றீங்க. அடுத்தவர்கிட்ட கேட்கிறோம், அவரா வராது, நாங்க வந்து இந்த வாட்டி வந்து அதிமுக பாமக தான் போட போறோம். என்ன அதிமுகவும் பாமகவும் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்க தான் ஓட்டு போறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் சொல்றது எல்லாமே அதிமுக பாமக, அதுக்கு அடுத்து திமுக இல்லைன்னா சொல்ல மாட்டேன், திமுக இருக்கு. திமுக தான் ஜெயிக்கும். உண்மைதான். திமுக தான் ஜெயிக்கும். ஓகே. இல்ல நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ஏடிஎம்கே பாமக மட்டும் கூட்டா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதாக. ஆனா பாமகவே ஒன்னா இல்லையே. அப்படிங்கிறப்போ 2 கேள்வி இருக்கு. ஒன்று, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அன்புமணி ஆதரிப்பாங்களா, ராமதாஸ் ஆதரிப்பாங்களா? அப்புறம் பாமக கட்சியிலேயே இருக்கிறவர்கள் அன்புமணிக்கு ஆதரவா வாக்களிப்பாங்களா, பெரியவருக்கு வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க பண்ண கள ஆய்வுல என்ன தெரிய வந்து? இப்ப மயிலம்ல வந்து நான் வந்து ஒரு பாமக பிரமுகரை மீட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் இது வந்து கட்சி பிரச்சனை கிடையாது, இது ஒரு குடும்ப பிரச்சனை. அதாவது எங்களுக்கு வந்து அன்புமணி அறிமுகப்படுத்தினவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸ், அதுக்காக அவர் பின்னாடி போனோம். இன்னைக்கு வந்து அதுவும் எங்க மாதிரியான குடும்பத்துல பையன் குற்றம் பண்ணா கூட பையன் குற்றவாளிகள் வாதாடக்கூடியவர்கள் தான். எங்க கிட்ட வந்து உங்க பையனை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா, ஏன்னா மொத்த இளைஞர்கள் சமுதாயம், மொத்த வன்னியர்களும்
நாங்க கட்சிக்காரங்களும் அவர் பின்னாடி தான் நிற்கிறோம். யார் பின்னாடி? அன்புமணி ராமதாஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி டிஸ்பியூட்டை ஒரு கட்சி நிகழ்ச்சியா மாத்திட்டு இருக்காரு. எங்க ராமதாஸ் ஆதரிச்சு தான் எல்லாரும் உள்ள வந்தோம். ஆனா இன்னைக்கு அவர் எங்க விட்டு எப்படி விலகி போறாருன்னா, பையனை டேமேஜ் பண்ணாம இருந்தாருன்னா விலக மாட்டாரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துறாரு. நாங்க போய் அன்புமணி தேடி போகவே இல்லை. அவரே எங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு அவரே திருப்பி பேசுறாரு. சரி, அப்படி பேசுறவரை நம்பி மறுபடியும் மாத்தி நாங்களும் போக முடியாது. நாமெல்லாம் நம்ம பிள்ளைங்க இப்படி பேசவே மாட்டோம்ப்பா. புள்ள குற்றவாளியா இருந்தா கூட அவன் குற்றமே செய்யலன்னு தான் சண்டை போட்டு பழக்கம். இது கட்சிக்காரர் சொன்ன விஷயம். அது தவிர நாங்க போன முதல் கிராமத்துல வரிசையா இளைஞர்கள் கிட்ட கேட்டோம், குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்ந்துக்குங்க. தீரலைன்னா என்ன பண்ணுவீங்க? தீருங்க. தீரலைன்னா அன்புமணி தான். ராமதாஸ் கிட்ட நாங்க போக மாட்டோம். அவர்கிட்ட பாதிக்கு முக்கால்வாசி பேர் இளைஞர் பசங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட தான் இருக்காங்க. சின்னையா கூட தான் சின்னையா கூட தான் இருக்காங்க. 100% கிடைக்கும். சின்ன யார் கூட போறோம்னா ஒரு கோட்டு கிடைக்கும். நம்ம எப்பவுமே மாம்பழம் தான். நம்ம சின்ன எங்க போவோங்களோ அவங்க உங்களை பொறுத்த மட்டும் வந்து பெரியவர் சின்னவர்லாம் பிரச்சனை கிடையாது. பாமக தான். இந்த சைடு மாநில சைடு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சிவகுமார், அவர் தான் மெஜாரிட்டி. அவர் பார்த்தீங்கன்னா சின்னவர் கூட இருக்கு, அவர் சைடு தான் சப்போர்ட் அதிகம். ஆனா யார் பக்கம் இருக்கிறாங்க மக்கள்? அன்புமணி தான். அன்புமணி பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நல்ல வாய்ப்பு இருக்குமா? இங்க அதுதான் வாய்ப்பு, அதிக வாய்ப்பு. பன்னீர் பக்கம்லாம் யார் பக்கம் இருப்பாங்க? பெரியவர் இருப்பாங்களா, சின்னவர் இருப்பாங்க? பெரியவர் பக்கம் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. சின்னவர் தான். அன்புமணி சின்னவர் ஒரு மணி பக்கம் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு. வயசான நேரத்துல போய் இன்னும் பண்ணிக்கிறாரு. அதனால சின்னவர் தான். சின்னவர் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, அதிமுக எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு நல்ல வராது. அப்படின்னா இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ், மாம்பழம் இதன் பக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர். பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, வன்னியர்களும் சரி. இல்ல, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ட்ரெடிஷனலா ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க சொன்னதுல மகன் தவறே செய்தாலும் கூட அதை பொது வெளியில தந்தை காட்டி கொடுக்க கூடாது. ஒரு தந்தையானவர் தன்னுடைய மகனை இப்படி பச்சையா காட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ராம்தாஸ் இப்படி அன்புமணியை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கணும், சைட்லைன் பண்ணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி பேக் ஃபயர் ஆயிருக்கா? கம்ப்ளீட்லி பேக் ஃபயர்ட். அவர்களை பொறுத்த மட்டும் அன்புமணி ராமதாஸ் தான் அவர்களுடைய தலைவரா பார்க்கறாங்க. இன்றைக்கு ராமதாஸ் மேல அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. ஆனா அவர் செயல்பாட்டுக்கு எந்த விதமான அப்ரூவலும் கிடையாது. அதை எதிர்க்கிறார்கள். இது வந்து வன்னியர் சமூகம் அக்ராஸ் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் திமுகவை ஆதரவளிக்கக்கூடிய அந்த வன்னியர் கிட்டக்கையும் பேசினேன். அன்புமணி பெரியவரா சின்னவரான ஆஃப் கேமரா சில பேர் சொன்னாங்க, இல்ல சார் அன்புமணி தான் அங்க தலைவர், ராமதாஸ் தலைவர் கிடையாது. ஓகே, இது திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வன்னியர்கள். அவர்களையும் கேட்டிருக்கேன். இது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல இந்த நார்தர்ன் பெல்ட்ல என்ன நிலைப்பாடுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. பொதுவாக மக்களுடைய மூடு என்ன அப்படின்னு. வாட் அபவுட் ஏடிஎம்கே? ரெட்டை இலைக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. ஒரு நியூட்ரல் பீப்புள், டிஎம்கே ஆதரவாளர்கள் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஜ்ஜி கடை, புருஷன் பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்காரு, மனைவி வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் திமுக பிரமுகர் கட்சி இருக்காரு, அவரே திமுக பத்தி ஏதோ பேசுறாரு. அந்த டயத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்றாரு வாக்குறுதியை பொறுத்து இருக்கு, கூட்டணியை பொறுத்து இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல ஜனவரி 15 அப்புறம் தெரியும்னு. அந்த அம்மா வந்து சொல்லுது, நாங்க இன்னைக்குமே ரெட்டையில தான், எப்பவுமே ரெட்டையில தான். வயசானவங்க நதான் தெரியாதுங்க, எலிதான் பார்ப்பாங்க, ஆளை பார்க்க மாட்டாங்க. பாதி சூரியன் பாதி இலை பாதி. ஒரு அம்மா 5 நிமிஷம் எங்களுக்கு பதிலே சொல்ல, யாருக்கு நீ ஓட்டு போட்ட, யாருக்கு ஓட்டு போட்ட, யாருக்கு ஓட்டு போட்டேன்னு. அந்த பொண்ணு நிக்குது. அந்த அம்மா ஒண்ணு சொல்லிச்சு, என் முதல் பொண்ணு வந்து நர்சிங் படிச்சுட்டு இருக்கு, படிக்கிறதுக்கு முன்னா 12th படிக்க போகும்போதே லேப்டாப் கொடுத்துட்டாங்க, இப்போ முடிச்சுட்டு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு என் பையன் வந்து 12th படிக்க போறான், அந்த பையனுக்கு வந்து இன்னும் லேப்டாப் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்க போறாங்க, வேணுங்கிற டயத்தில் கொடுக்காம என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? பாமகவான்னு கேட்குறேன். இல்ல நான் சொல்ல மாட்டேன். அவங்க பொண்ணு ஓடி வந்து சொல்லிச்சு, எங்க அம்மா ரெட்டலைங்க. ஓ, போன தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் போன தேர்தலுக்கு போட்டோம். யாருக்கு போட்டீங்க? சொல்லுங்க. என்ன ரெட்டலை தான் போட்டாங்களா? எங்க சின்ன பையனை 12th முடிச்சுட்டு நர்சிங் முடிச்சுட்டா, எங்க சின்ன பையனை காலேஜ் படிக்கிறான், இப்பதான் லேப்டாப் அறிவிச்சுக்கிறாங்க. கொடுத்தா கூட போட மாட்டீங்க. இதுல நீங்க ஒன்று சொல்றீங்க, ஒரு கடையில் அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்னு. நாங்கள் எப்போதும் ரெட்டையில தாங்க அப்படின்னு சொன்னதை சொல்லுங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே கேடராகவே இருக்கலாம், அவங்க அதிமுக தொண்டராக இருக்கலாம். அப்படிங்கிறப்போ ஒரு அதிமுக தொண்டர்கிட்டேருந்து அதிமுகங்கிற பதில் தானே வரும். அந்த அதிமுகங்கிற வட்டத்தை தாண்டி
பொதுமக்கள் தரப்புல அதிமுக மேல இருக்க ஈர்ப்பு எப்படி இருக்கு? கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, பாமக, திமுக அவங்க சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. வெட்ட வெளிச்சமா தெரியும் அது. ம். இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு வயசானவர் அவர் வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர் நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசினார் எங்ககிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, சென்ற முறை நாங்க எல்லாம் வந்து எங்க கிராமமே வந்து திமுகவுக்கு தான் போட்டோம். ஆனா இந்த முறை அதிமுகவுக்கு தான் போட போறோம். என்ன காரணம்னு ஏதாவது சொன்னாங்க? கரப்ஷன். ஆனா இப்ப எப்படி இருக்கு? ஆட்சி மேல அதிருப்தி இருக்கா இல்ல ஆட்சி வர அதிருப்தி தான். அதிமுக ஆட்சி மேல ஆட்சி மேல அதிருப்தி தான். எதனால திருப்தி அந்த மாதிரி? எந்த போனாலும் லட்சியம் தான். எந்த வேலைக்கு போனாலும் லட்சியம் தான். லட்சியம் எல்லாத்துக்கும் ஒண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்றாரு. ரங்கநாதர் கோயில் இருக்கு, நேர்கோடம் கேட்டேன் நானு. இங்க எல்லாரும் வருவாங்க. இதுக்கும் மஸ்தான் எனக்கு நல்லா தெரியும். நிறைய விஷயம் நல்லது பண்றவர் அவரு. பண்ண மாட்டேன்றாரு. இந்த ஊர் ரங்கநாதர் கோயில் இல்லைங்களா, அவருக்கு ஒரு நேம் போர்டு நேல் கூட இல்ல. 2 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் எம்எல்ஏ பண்றதுக்கு ₹1 செலவு கிடையாது. 2 வருஷமா எம்எல்ஏ போயிடாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவர் தான், ரொம்ப வேண்டியவர் தான். ஆனா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. பொது பிரச்சனை தானங்குது. இன்னொரு கேட்டேன், நாடக மேடை போட்டிருக்காங்க அப்படின்னு. நாடக மேடை மஸ்தான் போட்டாரு. நாடக கம்பெனி அதானே போடுவாங்க. நாங்க வந்து அதிமுக தான் போட போறோம். இதை மஸ்தான் தான் பண்ணி கொடுத்துட்டு போல இந்த மண்டபத்தை. நாடக மேடை அவர் சம்பாதிக்கிறது பண்ணாரு. 2021 அதிமுகவுக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அத வெளிப்படையாவே சொல்றாங்க. வெளிப்படையா இன்னொரு இளைஞர் சொன்னாருங்க, பாஜக கூட இருந்தா அதிமுக ஜெயிக்காதுங்கிறதெல்லாம் தப்பான விஷயம். பாஜக வச்சு இந்த அரசியல் திமுக பண்றது தப்பு. அவங்க அரசியலுக்காக என்ன பண்ணலாம், பாஜக, பாமக, அதிமுக 3 இருந்தா தான் அங்க ஜெயிக்கும். சும்மா பிஜேபி கூட்டணி வச்சா தோத்துருவாங்க அப்படின்னு அதெல்லாம் சும்மா இவங்கள பாலிடிக்ஸ் டிஎம்கே அவங்க பாலிடிக்ஸ் பண்றது. பட் அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தனா இங்க வந்து நல்ல சக்தி. அவங்க பிஜேபி கூட சேர்ந்து பிஎம்கேவோட ஒன்னா கூட்டணி வச்சாங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் சென்னை, இவருக்கு கட்சிக்காரர் கிடையாது. இவர் மயிலமா சேர்ந்தவர், சென்னையில இருந்து வந்திருக்காரு. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கேன், அப்படியே பேசிட்டு இருக்காரு. யாருக்கு போட போறீங்கன்னா நான் அதிமுக தான் போட போறேன். நான் ப்ரொவைடட் பிஜேபி அண்ட் பாமக கூட இருக்கணும். ஓ, அங்க ஒரு கூட்டணி இருக்கு, இங்க ஒரு கூட்டணி வேணும். கூட்டணி வைப்பாங்களா அதிமுக பாமக? கண்டிப்பா இருக்கும். இருக்குமா? கண்டிப்பா. அப்படி பிஜேபி இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா இவங்க பண்ணாலும் அவங்க தான் பண்ணுவாங்க. அது 100% அதான். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? சர்வீஸ் சர்வீஸ் சென்னையிலயா? சரி. இதை தாண்டி இங்க ஆக்சுவலா இப்போ ஒரு ரெட்டை இலை அப்படிங்கிறதுக்கு ஒரு டயத்துல பெரும் பிடிப்பு உண்டு. இப்போ அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல, வடபகுதி கிராமங்கள்ல அந்த ரெட்டை இலை வந்து இன்டாக்டா இன்னமும் அது மலர்ச்சியோட தான் இருக்கா? கம்ப்ளீட்டா கிராமங்கள்ல இருக்கு. அதாவது காரை போயிட்டே இருக்கும், ஒரு சின்ன கிராமத்துல ஒரு இது நெல் இது இருக்கு, வயல், நெல் வயல். அங்க நிறுத்துறேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி நின்றுட்டு இருக்காங்க. புருஷன் கிட்ட கேட்கறேன், யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா, நான் எப்பவுமே ரெட்டையில தாங்க போடுவேன். ஓகே, என்ன காசு கொடுத்தாலும் போடுவீங்களா அப்படின்னு பொண்டாட்டி எழுந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இருந்தாங்க, எழுந்துக்கிறாங்க. நான் தாங்க சம்சாரம், எங்க அப்பா காலத்துலேருந்து நான் திமுக தான் போடுவேன். அவர் எப்போதுமே அதிமுக தான் போடுவாரு. அவருக்கு காசு கூட கொடுக்க மாட்டாங்க, எனக்கு காசு கொடுப்பாங்க. பாராளுமன்ற தேர்தலும் போது எங்கிட்ட காசு கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, காசு கொடுத்தா கூட பூத்துக்கு போனா அந்த ரெட்டையிலை பார்த்தோன்னே அதை தவிர வேற எதையும் போட முடியாது. சத்தியம், இந்த வார்த்தை அப்படியே வந்து. நீங்க ரெட்டையில தானா? நான் ரெட்டையில தான் சார். நான் ஆரம்பத்துல இருந்து ரெட்டையில தான் போடுவேன். ஆரம்பத்துல இருந்து ரெட்டையில தான் போடுவோம். நம்மளுக்கு வேற எதுவும் எனக்கு போறதுக்கு கை வராது, போனா கூட வராது. காசு கொடுத்தா கூட வராது. அவங்களுக்கு சூரியன் வச்சுலாம் காசு கொடுத்தாங்கன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்களா? நான் சாதாரண விவசாயி. சரி. ஆனா அதே நேரத்துல ஒரு மீடியா கிரியேஷன் என்னன்னா, ஏடிஎம்கே விட்டு நிறைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வெளியில போயிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே எதுவுமே இல்லாம அந்த கூடாரமே காலி ஆயிடுச்சு, ஏடிஎம்கே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்படுதுல. இப்போ அந்த தோற்றத்துக்கும் இப்போ நீங்க பார்க்கிற கலை யதார்த்தத்துக்குமான வித்தியாசம் என்ன? அது எப்படி ஸ்டடி இந்த பண்றீங்க? கேள்வியை நான் மக்கள் கிட்ட கேட்டேன். கேள்விக்கு பதில் இருக்கு. அதிமுக காணாம போயிடுச்சுன்றாங்க. அதிமுக விட்டு எல்லா தலைவர்களும் வெளில போயிட்டாங்க. களத்திலேயே ஏடிஎம்கே இல்ல. களத்திலேயே ஏடிஎம்கே இல்ல. ஏடிஎம்கேங்கிற கட்சியே சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்றாங்க. அப்படின்னு யார் சொன்னதுங்க உங்களுக்கு? முதல் கேள்வி, யார் போயிட்டாங்க வெளில? வட மாவட்டங்கள்ல இருந்து முக்கியமான தலைவர்கள் யாரு அதிமுக விட்டு வெளில போனாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சரியான அப்சர்வேஷன். நமக்கெல்லாம் பிடிபடாத ஒரு அப்சர்வேஷன். யார் போனாங்க?
ஓபிஎஸ் அவங்களுக்கு பத்தியெல்லாம் எதுவும் ஓட்டு கிடையாது. ஏரியாவுல அவங்க பக்கத்துல என்ன இருக்கோ என்ன அவங்க மாவட்டத்துல இந்த நம்ம பக்கம்லாம் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. இப்போ நீங்க போயிருக்க டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அதே போல இப்போ வெளியில அனுப்பப்பட்ட செங்கோட்டையன் ஆகட்டும், யாருமே வட மாவட்டம் சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது. இவங்களுடைய இம்பாக்ட், இவங்க இல்லைங்கிறதுடைய இம்பாக்ட் வட தமிழகத்துல ஜீரோ. அவங்க அதைத்தான் அவர் சாதாரண ஒரு கிராமவாசி அதை சுட்டி காட்டுறாரு. மத்த மாவட்டங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களத பொறுத்த மட்டும் ஒரு விஷயமே கிடையாதுங்க. யாருமே வெளில போலாங்க. நீங்க வந்து ஓபிஎஸ் டிடிவினால சென்னையில் ஏதோ பாதரேஷன் இருக்கா? கிடையாது. வட மாவட்டங்கள் ஏதோ பாதரேஷன் இருக்கா? கிடையாது. டெல்டால மேபி மன்னார்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய 2-3 தொகுதிகள்ல, மற்றபடி பரவாயில்ல எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. கொங்குல கிடையாது. தென் மாவட்டங்களுக்கே வரேன். பலர் சொல்றாங்கல்ல தென் மாவட்டங்கள். கன்னியாகுமரி இம்பாக்ட் இருக்குமா? கிடையாது. தூத்துக்குடியில இம்பாக்ட் இருக்குமா? நோ. திருநெல்வேலியில இம்பாக்ட் இருக்குமா? தென்காசியில இருக்குமா? விருதுநகர்லயும் ரெட்டியாரு நான் விருதுநகர்ல கிடையாது. கிடையாது. அப்புறம் அப்ப எங்க அப்படி இம்பாக்ட் இருக்க பாக்கெட் அப்படிங்கிறது சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, அவ்வளவுதான். அப்புறம் மதுரையில ஓரளவு. சார் மதுரையில நான் ஒத்துக்க மாட்டேன் சார். மதுரையில அதாவது ஆக்சுவலா டிடிவினுடைய ஹையஸ்ட் இம்பாக்ட் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 தொகுதி சொல்லுவாங்க. மேலூர், உசிலம்பட்டி. மேலூர்ல யார் ஜெயிச்சாங்க? ஏடிஎம்கே ஜெயிச்சது. உசிலம்பட்டியில யார் ஜெயிச்சாங்க? ஏடிஎம்கே ஜெயிச்சது. மதுரையில இப்போ மதுரையில என்ன இம்பாக்ட்? அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஒரு 3 மாவட்டங்கள் கூட முழுமையா கிடையாது. 3 மாவட்டங்கள்ல அதுல தேனி மாவட்டத்துல 4 தொகுதி இருக்கு. 4 தொகுதி. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆல்ரெடி வீக் தான், ரொம்ப காலமா வீக். ஆமா. சிவகங்கையில ஒரு சில பாக்கெட்ஸ்ல உங்களுக்கு அவர்களுடைய ஓட்டு இருக்குங்கிறது உண்மை. அவ்வளவுதான். அதை நான் ஒத்துக்க. வெறும் 2 மாவட்டங்கள்ல மட்டுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஸை அவங்க இல்லாமல் போனதை மொத்த ஒரு கட்சியை கலகலத்து போனதுங்கிற மாதிரியா நம்ப செய்கிற முயற்சியில தொடர்ந்து மீடியா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் களத்தில் அவங்களுடைய இம்பாக்டே இல்லை. இது வந்து மீடியாவுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு சார். டிராவிடியன் ஈகோ சிஸ்டம்க்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. என்ன கன்வீனியன்ட்டா இருக்கு? அதிமுக இதை வச்சு ஏடிஎம்கே உடஞ்சு போன மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும், நேரேட்டிவ் உருவாக்கும். தோற்றம் தான் அது நார்தர்ன் தமிழ்நாடுல தெளிவா இன்ஃபேக்ட் அதிமுக தலைவர்களே பேசணும் சார். சரி, இப்போ இந்த வட மாவட்டங்கள் பற்றி பேசுறப்போ பாமக, ஏடிஎம்கே பற்றி பார்த்தோம். வாட் அபவுட் பிஜேபி? பிஜேபிக்கு முதல்ல அங்க பிரசன்ஸ் இருக்கா? எப்படி சார்? நான் ஆடி போயிட்டேன். பிஜேபி அப்படின்னு அது எங்க செஞ்சில. பிஜேபி எங்கயா இருக்கு? செஞ்சிடியா? ஏன் பிஜேபி இல்லன்னு நினைக்கிறீங்களா? இன்னொருத்தன் ஓடி வராங்கிட்ட, நீங்க எந்த ஊர், உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்குன்னு? ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கு, நீங்க பிஜேபி போடுங்க. நான் ஏன்டா பிஜேபி போடணும்? பிஜேபிங்க இங்க இப்பதான் வளருது, அங்கெல்லாம் வளர்ந்துருச்சு இல்ல. அடுத்தது இன்னொருத்தர்கிட்ட கேட்கறேன். அவரா ஆட்டோமேட்டிக்கா சொல்றாரு, பிஜேபிங்கிற கட்சி இங்க முன்னாடிலாம் கிடையாதுங்க. ஆனா எங்க கிராமத்துலலாம் இப்ப ஊழியர்களே இருக்காங்க, ஒர்க் பண்றதுக்கே ஆளுங்க இருக்காங்க. அது எப்ப தெரியுமா சொன்னாரு அவரு? தாவேக்கா அவங்க கிராமத்துல இருக்கான்னு கேட்டேன். தாவேக்காக்கு தூக்கறதுக்கு கூட ஆள் இல்ல, போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட ஆள் இல்ல, 5 ஃபேனோ 6 விசிறிகளோ தான் இருக்காங்க. பாஜக இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட தாவேக்காக்கு இல்ல அப்படின்னு வந்து கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு ஊருப்பா ஒரு ஊர்ல போனா திமுக, அண்ணா திமுக கிளைக்காரங்க வந்து கட்டமைப்பு பூத்து போட்டாங்க. ஓட்டு போலாம்னா இந்த பாரத போலாளர் வந்து ஒரு கட்டமைப்பா கொண்டாந்து போல் பண்ணுவாங்க ஓட்டு. கரெக்ட். ஆனா இந்த விஜய் கட்சிக்கெல்லாம் போல் பண்ணீங்க. விஜய்லாம் என்ன பண்ணுது? அதே மாதிரி பிஜேபி வந்து இப்போதான் அதிமுக கூட போதான் கட்டமைப்பு வருது, இப்போதான் கட்டமைப்பு வருது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஊர்ல செய்யறாங்க, மற்றது எந்த ஊர்லயும் செய்யல. சார் பாஜக வட தமிழகத்துல நான் வந்து 12% இருக்கு, 20% இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அவங்களுக்கும் இல்ல அதோட பிரசன்ஸ் இருக்குங்கிறதே ஒரு முக்கியமான செய்தி. ஆமா, பிரசன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வட மாவட்டத்தை பொறுத்தளவுல பிஜேபி பற்றின ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் உண்டு. அது டோட்டலா பிளாட்டாவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதோட பிரசன்ஸ் இருக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்கிறீங்க. பிஜேபியா? பிஜேபி கட்சி இருக்குதா? என்னங்க இருக்குதான் கேக்குறீங்க? யாரு இருக்காங்க பிஜேபில? நிறைய பேர் இருக்காங்க. விஜயினுடைய பிரசன்ஸ்ங்கிறது எப்படி இருக்கு? விஜய் சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எங்களுக்கும் டிஎம்கேக்கு இடையில் தான் போட்டின்னு, அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி நீங்க எங்காவது வட மாவட்டங்கள்ல பாத்தீங்களா? நிறைய இடத்துல கேட்டேன். ஒரு மகளிர் கிட்ட போய் கேட்டேன்.
ஈரோடுல வந்து விஜய் வந்து போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான், அதிமுக களத்திலேயே இல்லைன்றாங்க. கேள்வி நம்பர் 1, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? 2வது கேள்வி, மகளிர் பூரா இவங்க பின்னாடி இருக்காங்க, தாவேகா பின்னாடி இருக்காங்க. அவங்க சொன்னாங்க களத்துல இருக்கிறது அதிமுக மட்டும்தான், அந்த லேடி அந்த லேடி. அதனால தான் வந்து அவர் சொல்றாரு களத்துல இல்லைன்னு. களத்துல இருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கிற எந்த மகளிரும் வந்து எங்களுக்கு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எந்த மகளிரும், சின்ன பொண்ணும் சரி பெரியவங்களும் சரி, யாருமே விஜய்க்கு போட்டு போட மாட்டாங்க. போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான், அதிமுக இல்லவே இல்ல, களத்திலே இல்ல. அவனை பத்தி அது பேசணும்னா அதுதான் முக்கியமா இருக்குதுன்றதுதான் இல்லன்றாங்க. அதுதான் அதிமுக ஒரே பிளவு ஏற்பட்டிருக்குது, சரியில்லை, அது இதுன்றாங்க. எப்படி அவங்க சொல்லிக்க வேண்டியதானே அவங்க இஷ்டத்துக்கு. இப்போ பொண்ணுங்க உங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம் வந்து விஜய் போட்டு போட மாட்டாங்களா? போட மாட்டாங்களா? விஜய்க்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்க, விசிறிகள் இருக்காங்க, அவங்க சில பேர் போடுவாங்க. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறது ஐ திங்க் மீடியாவுக்கும் நல்லா இருக்கு, ஈகோ சிஸ்டமுக்கும் நல்லா இருக்கு. அதிமுக காணாம போயிடும் ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல தாவேகா இல்லை. செஞ்சில இருந்து உள்ள வந்தோம்னா சிங்கவரம், மேலச்சேரி, தாதிகுளம், தாதங்குப்பம், இந்த ஏம்பலம், இயக்கணும், இது வரைக்கும் சொல்றேன். இதுல வந்து ஏகோணத்துல ஒரு 10% இருக்கிறானுங்க விஜய்க்கு. இந்த ஊர்ல ஒருத்தவங்க கூட கிடையாது, அடுத்த ஊர்லயும் ஒருத்தவங்க கூட கிடையாது. மேல்சேரியில ஒரு 5% இருக்கிறானுங்க. 5% அவங்க வீட்டுல 2 பேர் கூட 2-10 ஓட்டு தான் ஆகும். ஓகே. இங்க வந்து ஏடிஎம்கே, அப்புறம் பாட்டாளி, திமுக 3வது இடம் தான் அங்கெல்லாம். ஓகே. இந்த பெரியவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இளைஞர்கள் ஒரு கூட்டம் இருந்தது. இளைஞர்கள் வந்து ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. போய் கேட்டேன் முதல் பையன் கிட்ட, தெரியாது சொல்ல மாட்டேன்னா. 2வது பையன் எடப்பாடியார், 3வது பையன் சீமான், 4வது பையன் விஜய், 5வது பையன் சீமான், 6வது பையன் சீமான். இளைஞர்கள்ல அப்படின்னா இருக்கு சார், வீடியோ இருக்கு. விஜய காட்டிலும் சீமானுக்கு அந்த இடத்துல பாக்கெட்ல சொல்ல முடியாதா? பெரியவனா சொல்றாங்க, நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன தம்பி நீங்க எப்படி? எடப்பாடியா? எல்லாமே நான் வந்து இதுதானே, சீமான் தானே. திமுக சீமானா? நீங்க டிவிகேவா? என்ன டிவிகே விஜய் ஆட்சி முடிச்சுடா விஜய்? சரியான நாம் தமிழர். நீங்க? நாம் தமிழர். சீமான். விஜய் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் இன்னொருத்தர் கேட்டேன், வயசானவர் சொல்றாரு, விஜய் வந்திருக்காருல்ல, வரட்டும் பார்ப்போம், அவர் செயல்பாடு எப்படி இருக்கு அரசியல்லன்னு ஒரு 5 வருஷம் பார்ப்போம், அதுக்கப்புறம் யோசிப்போம். இப்பதான் வந்திருக்காரு, அவர் நிலைமை என்ன, அவர் என்னன்னு ஒண்ணும் நம்மளுக்கு தெரியாது. அதனால அவரு வந்து உள்ள இறங்கின பிறகுதான், இந்த ஒரு எலெக்ஷன் பார்த்த பிறகுதான் அவர் என்ன எந்த நிலைமையில இருக்கிறாரு அதை வச்சுதான் நம்ம. அவர் இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த பஜ்ஜி சுடுறவர் தான், இன்னும் பல வருடங்களுக்கு அதிமுகவா திமுகவா இதுதான் களம். ஏடிஎம்கே திமுக 2 தான் மாற்றி 2 பேருக்கு வரைக்கும் போகாது. ஏடிஎம்கே திமுக தான் மாற்றி ஆள முடியும், வேற யாரும் வர முடியாது. அப்படின்னா இப்போ நான் கேட்கறது என்ன, இப்போ நீங்க இந்த கள ஆய்வுல ஏடிஎம்கே, டிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு சமமா விஜய் பார்க்கல, அப்படி எதுவும் கிடைக்கல. நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கிடையாது, கிராமப்புறங்கள்ல கிடையாது, குக்கிராமத்துல இல்லவே இல்லை. நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப விழுப்புரம் டவுனோ, விக்கிரவாண்டி டவுனோ, ஜெஞ்சி டவுனோ, அதோட மயிலம்ல கிடையாது. மயிலம்ல விஜய் இல்லவே, டவுன்ல கூட இல்ல. ஜிஞ்சி டவுனோ இந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனா கிராமத்துல கட்டமைப்பே இல்ல சார், கட்டமைப்பு பண்றதுக்கு ஆளுங்க இல்ல சார். எனக்கு சர்ப்ரைஸ், ஷாக். நானே தப்பா போட்டிருக்கேன் சார். நானே என்ன சொல்லியிருக்கேன், மகளிர் எல்லாம் விஜய் பக்கம் போறாங்க, மகளிர் எல்லாம் வந்து திமுக பக்கம் போறாங்க, மகளிர் எல்லாம் அதிமுக இல்லன்னு போட்டிருந்தேன். பல முறை நான் பேசவும் செஞ்சிருக்கேன். ஆமா, நான் கேட்கிறேன் ஒரு அம்மா கிட்ட, 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா பொங்கலுக்கு போடுவீங்களா? 10,000 ரூபாய் வாங்கிட்டு போட மாட்டோம். 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க வருது, அப்ப திமுக தானே போடுவீங்க? இல்ல அதிமுக தான் போடுவேன். 10,000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்கன்னா அப்பயும் போட மாட்டோம், காசு வாங்கி போட மாட்டோம். காசு வாங்கி போட மாட்டீங்க. வந்து எலெக்ஷன் வருதுன்றதால இப்ப போடுறாரு. அதான் நானும் சொல்றேன், இப்ப இந்த எலெக்ஷன் பாஸ்ல இப்ப எல்லாமே நடக்குது. எலெக்ஷன் ஓடிட்டா ஒண்ணுமே இப்ப 1000 ரூபாய் வந்துங்களா? 1000 ரூபாய். ஆனா ரெட்டே நீங்க திமுகவா? ரெட்டேனா யார் வந்தாலும் அதை அழிக்கவே முடியாது. விஜய்ன்றாங்க. இல்ல, நம்ம எல்லாம் வந்து இன்க்ளூடிங் மீ, மகளிர் என்னமோ அதிமுக விட்டு போயிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் பொதுவா இம்ப்ரெஷன் அந்த மாதிரி தான் உருவாயிருக்கு. வட மாவட்டங்கள்ல கிடையாது. மேபி அது வந்து சிட்டில இருக்கலாம், மேபி சென்னையில இருக்கலாம், இல்ல சிட்டில இருக்கலாம். பட் வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கிடையாது, கிராமப்புறங்கள்ல கிடையாது. கிராமப்புறங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க.
அதாவது பாமக, பாஜக, அதிமுக இந்த 3 ஒரே கோட்ல இருந்தா திமுக தோற்கடிக்கப்படும்ங்கிற நம்பிக்கை மக்களிடம் இருக்கு. ஓகே. இதே நேரத்துல வட மாவட்டங்கள்ல டிஎம்கே உடைய ஸ்டேட்டஸ் என்ன? அது எந்த இடத்துல இருக்கு? இல்ல டிஎம்கே வந்து களம் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். இப்ப நீங்க ஓகே. பாத்தீங்கன்னாலே களம் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். போட்டியில டிஎம்கே போட்டியில இருந்துட்டு தான் DMK இருக்கு. இருக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ம். அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கு, ம். அவங்களோட பூத் ஒர்க்கர்ஸ். நேத்தி கூட நான் போன இந்த கிராமங்கள்ல ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் பூத் அது ஏடிஎம்கேக்கு எப்படி இருக்கு? ஏடிஎம்கேக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணணும் சார். அவங்க வந்து அந்த என்ன நான் பூத் லெவல் ஆக்டிவிட்டி பார்த்தேன்ல, ம். அந்த ஆக்டிவிட்டி வந்து அதிமுக நான் பார்க்கல. ம். அதிமுக ஏன்னா பாமக எல்லாம் சேரணும்லங்க. இப்ப எல்லாம் கட்சி அப்படியே இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டணிங்கிறது டிக்ளேர்டா இருக்கு. கூட்டணி இன்னும் இங்க அதிகாரபூர்வமா அனௌன்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு இது கட்டமைப்புங்கிறது வந்து அந்த திமுக இருக்கிற கட்டமைப்பு அதிமுக விட இந்த கூட்டணியை விட அதிகம். ம். ஏன்னா ஒரு கிராமத்துல வந்து விசிக தொண்டர்கள் வந்துடுறாங்க. ம். ம். சில பேர் விசிகாவோட விசுவாசிகள் வெளில போறாங்கன்னா கூட தொண்டர்கள் வந்துடுறாங்க. ம். அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் 2-3 பேர் வந்துடுறாங்க, ம். டிஎம்கே காரங்க வந்துடுறாங்க. ம். அதே மாதிரி ஆட்சியர் இருக்காங்க, ம். ஆட்சி பொறுப்புல. இப்ப நான் ஒரு கிராமத்துல போனேன், இந்த பூத் நம்பர் சொன்னாங்க, இல்லங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாமே சொன்னாங்க, இவங்க டிஎம்கே தாங்க பண்றாங்க. அதே மாதிரி இப்ப மஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா மஸ்தானுக்கு நல்ல பேர் இருக்கு. ம். 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 ஆனா அதே சமயத்துல ஒருத்தர் சொல்றாரு, ம். மஸ்தான் எப்படிங்க ஜெயிக்கிறாரு, மஸ்தான் பைசா கொடுப்பாரு. அதாவது பாமக, பாஜக, அதிமுக கூட்டணியில் நிற்கக்கூடியவர்கள் செஞ்சி மாரியன தொகுதியில 40,001 தான் ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பனா முதல் 40,000 பேர் முஸ்லீம் ஓட்டர்ஸ். ஆ, அது கரெக்டா பேக்கெட் ஆயிரும். அவ்வளவுதான். இந்த 40,001ல இருந்து தான் பிஎம்கே ஆரம்பிக்கும். அந்த கம்பெனிக்கு கிடைச்சா கிடைக்கும். அதனால அதுக்குள்ள இருந்து கணக்குல எடுத்துக்கணும். ஆனா டவுன்ல கொஞ்சம் முஸ்லிம்ஸ் எல்லாம் போடுவாங்க பாயலாம். ஓகே ஓகே. அது மட்டும் தான் ப்ளஸ். அதான் பிளஸ். காசு கொடுப்பாரு. அது என்ன ப்ளஸ். இந்த தொகுதியில் 40,000 ஓட்டுக்குதுன்னா 40,001 தான் எண்ணணும். அவங்க ஓட்டு அப்படியே நிற்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அவர் போய் சூரியனுக்கு தான் போகும். வந்து நம்ம வந்து சொல்றது வந்து அப்படியே ஈஸி கேக் வாக்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் தான் சார். இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் போன வாட்டி திமுக கிட்ட இருந்தாங்க. ம். அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இப்ப அதிமுக திரும்பி வரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓ. அதே மாதிரி ஒரு வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சொல்றாரு, ம். கூட்டணி வாக்குறுதி வேட்பாளர், கூட்டணி வாக்குறுதி வேட்பாளர். இந்த 3 தான் தீர்மானம். எஸ். அப்படின்னா இப்போ வட மாவட்டம். மாவட்டங்களை பொறுத்தளவுல ஒரு திட்டவட்டமான வெற்றியை ஏடிஎம்கே பெறணும்னா கூடிய சீக்கிரம் இந்த அலையன்ஸை சீல் பண்ணி டிக்ளேர் பண்ணி ஆகும். ஒரே அலையன்ஸ் தான் சார். இப்பவே அதான் ஒரே அலையன்ஸ் பிஎம்கே, அவ்வளவுதான். ஆல்ரெடி பிஜேபி இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, கூட அன்புமணியை கொண்டு வந்தாச்சுங்கிறத டிக்ளேர் பண்ணணும். அவ்வளவுதான். அது ஒண்ணு இருந்துட்டாலே வட மாவட்டங்களை பொறுத்தளவு Seal. சரியாயிரும். Seal. இதுல ஒரு முக்கியமானது வட மாவட்டங்களை பொறுத்தளவு முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் திருமாவளவனுடைய விசிகாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? அதுதான் இப்ப நான் வந்து ஒரு வில்லேஜ்குள்ள போறோம். ஒரு வில்லேஜ்குள்ள போகும்போது வந்து அது அங்க பட்டியலின சமுதாயம் நிறைய இருக்கக்கூடியவர்கள். அங்க முதல்ல ஒருத்தர்கிட்ட போய் வயசானவர்கிட்ட கேட்கறோம், ஒரு அதிமுகன்றாரு. பையன் வந்து டிஎம்கேக்கு போட போறான். அவன் போய் எங்க வீட்டுல 8 ஓட்டு இருக்கு, ஒரு 4 நாள் அப்படிதான் பிரியும். நான் ஒன்று இருப்போம், என் பையன் ஒன்று இருப்போம், அவங்க மாறி தான் போடுவாங்க. சொல்ல முடியாது. யாருக்கு போடுவீங்க? நான் ரெட்டையாடிக்கு போடுவேன், என் பையன் சூரியனுக்கு போடுவான். அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேடி ஓடி வந்தாங்க. இல்லைங்க இந்த ஆட்சி நல்லா இல்லைங்க, நான் இவங்களை தான் போட்டேங்க, எங்க கட்சி தலைவரே சரிக்கிட்டாருங்க, எங்க ஊர்ல இருக்கிற தலைவர், எங்க கட்சி தலைவர் வந்து போய் சொன்னா அவரே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாருங்க, பேசாம நான் விஜய் போட போறேங்க. அவங்க கட்சியில இருக்கிறவங்க ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. கேட்டாக்கா நாங்க கட்சியில இருக்கிறோம், கட்சியில இருக்கிறோன்றாங்க. சூரியன் கட்சியா? சூரியன் கட்சியில ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க தான். இந்த தலைவர் கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பேசுறாரு. நீங்க போன வாட்டி சூரியன் போட்டீங்களா? போன முறை சூரியன் போட்டீங்களா? போன முறை எல்லாரும் சூரியனுக்கு தான் போட்டாங்க. ஓகே. நீங்க விஜய்க்கு போடலான்றீங்க? ஆமா. திருமாவளவன் அப்படின்னா விசிகாவுடைய ஓட்டுல ஒரு பகுதி விஜயை நோக்கி கண்டிப்பா போதும். ஆனா ஏடிஎம்கேக்கு திரும்பல, அந்த கூட்டணியை நோக்கி. ஏன்னா பாமக இருக்கு, அதனாலதான் சார் போலரைசேஷன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். வட மாவட்டங்கள்ல வேற மாதிரியான போலரைசேஷன் ஆயிட்டு. அதை கேட்கணும்னு நினைச்சு நல்ல ஏதாவது விட்னஸ் பண்ணீங்களா? ஒரு போலரைசேஷன் போயிட்டு இருக்கா? இந்து ஓபிசி கன்சாலிடேஷன். ஹிந்து ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படின்னா இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. ஓ. இந்த ஒரு பர்செப்ஷன் வந்து யாருமே தொட மாட்டேன்றாங்க. திமுக 5 வருஷம், அதுக்கப்புறம் அவங்க தோத்துருவாங்க, அதுக்கு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் அதிமுக. இந்த ஒரு அண்டர் கரண்ட் நார்தன் மாவட்டத்தில் போயிட்டு இருக்கு. இது யாரும் டச் பண்ண மாட்டாங்க, மீடியா பேச மாட்டாங்க. இது அண்டர் கரண்டா ஒரு மைண்ட் செட்டா இருக்கும். மைண்ட் செட்ல இருக்கு.
இது ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங் ஜேவிசி. டிஎம்கே ஆட்சி மீதான அதிருப்திங்கிறது எப்படி இருக்கு? என்னவா மக்கள் பார்க்குறாங்க? அது எப்படி சார் ஒரு கம்பேரிசன் பிட்வீன் எடப்பாடியார் அண்ட் ஸ்டாலின் நடந்துட்டு இருக்கு சார். நடந்துட்டு இருக்கு? அதாவது மக்களிடையே எடப்பாடியார் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை விட பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அண்டர் கரண்ட் இருக்கு, வெளியே வருது. அது காரணம் கோவிட் ஹேண்ட்லிங்கை பத்தி ஒன்றும் பேசுறாங்க. நகர்ப்புறங்கள் எல்லாம் மறந்துட்டோம், முக்காவாசி பேர் மறந்துட்டோம். நம்பர் 2 அக்ரிகல்ச்சர் ஃபேவரபிள். அது வந்து ரொம்ப, அதாவது இந்த மனுஷன் விவசாய கடந்தல் பேசுறாங்க, ஒருத்தர் கடந்தல் பத்தி பேசுறது விவசாயிகளுக்கு ஒரு நண்பன் மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. அம்மா தான் கொடுத்தாங்க. 4 லட்சம்னா விவசாயத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வரலையும் ஒன்றும் நடைமுறைக்கு இல்லை. திமுக ஆட்சி மேலே எங்களுக்கு ஒன்றும் தெரிவிச்சு இல்லை சார். எடப்பாடியாரோட ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியோட நல்லா இருந்ததா? நல்லா இருக்கும். நல்லா இருந்தா எடப்பாடி ஆட்சிக்கு வந்து தள்ளுபடி பண்ணாரு விவசாய கடன். அதனால அவர் பண்ணதுக்கு வராது பண்ணாலும் இப்பயாவது வரணும். கொரோனாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு, விவசாயிகளுக்கு 2 தடவை தள்ளுபடி பண்ணாரு. அப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்து 2500 ரூபாய் கொடுத்தாரு. போர்ட்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல திமுக பண்ற விஷயமும் இங்க பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்க அவ்வளவு வேலை பண்றாங்க, இங்க ஒரு வேலையும் பண்றது இல்ல. நல்லது பண்ணிக்கிறாங்க, இப்ப தப்பு சொல்ல. கிராமத்துல என்ன பண்ணிக்கிறாங்க? கிராமத்துல என்ன பண்ணிக்கிறாரு? என்ன 8 வயசால பண்ணிக்கிறாங்க. 8 வயசால யார் விட்டாலும் யார் எடுக்கிறாரு? ஓகே, இது கிராமம். அதே மாதிரி 1000 ரூபாய் எங்களோட பைசா தானே. ஓ, அந்த பார்வை இருக்கா? இருக்கு, எங்களோட பைசா. எங்க பைசா எடுத்து எங்களுக்கே தராங்க. முதல்லயே கொடுத்துடணும்ல, முதல் நாள். அம்மா உணவகம் இல்லங்கிறது சொன்னார் ஒருத்தர். பல நல்ல விஷயங்கள் அம்மையார் ஜெயலலிதாவும் எடப்பாடியாரும் பண்ணதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. தாலிக்கு தங்கம், சைக்கிள், எஜுகேஷன் லோனு, சைக்கிள், எஜுகேஷன் லோன் வந்து இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். அதை கொண்டு வரேன்னு சொல்லி டிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரல. அதை பொதுமக்கள் சுட்டி காட்டுறாங்களா? சார், இந்த விஷயத்தை நான் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட பேசியவர் வந்து அரசு ஊழியர். அவர் வீடியோ எடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட அவர் பேசினார், என் கூட நீங்க கூட பேசினார். அவருடைய ஜூனியர்ஸ் 4-5 பேர் பேசினாங்க. அவர் என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் நாங்க டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமா நாங்க திமுகவுக்கு போட்டோம் போன வாட்டி. ஏன்னா பல அருமையான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்ப நாங்க போடுறது தயாரா இல்ல. டிரான்ஸ்பருக்கு, போஸ்டிங்க்கு எல்லாத்துக்கும் வாங்குறாங்க பணம். எல்லாத்துக்கும் வாங்குறாங்க பணம். ஓகே, வலி. அதுவும் எங்களோட டிபார்ட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு வலுச்சுமை ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வாட்டி அரசு ஊழியர்களை நம்பி திமுக இருந்ததனால் தோல்வியை தழுவும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஒரு கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதே டவுன்ல நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் ஆட்சிக்கு வராங்கன்னு கேளுங்க, நிறைய பேர் திமுக. சரி, இன்னைக்கும் என் நண்பர்கள் பலரும் கஷ்டம்பா, திமுக வந்துரும்பா, அது தோற்றத்திலேயே தான் போயிட்டு இருக்கு. இது மாதிரி தான் ஜேவிசி டெல்லியில நடந்தது, சத்தீஸ்கர்ல நடந்தது. அவன் பிஜேபிமா, ஆனா வரும்னு சொன்னது காங்கிரஸுமா. இப்படி இதே மாதிரியான முரண்பாடோ ஏதாவது அந்த பக்கத்துல தென்பட்டு கண்டிப்பா இருக்கு. டிஎம்கே வாய்ப்பு அதிகம். மஸ்தானா? ஆமா. ஓகே, நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் ஏடிஎம்கே போடுவேன். நீங்க ஏடிஎம்கே போடுவீங்க. ஆனா என்னன்னா, இது ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நகர்ப்புறங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து இது சொல்றாங்க. ஓகே, ஆனா கிராமப்புறங்கள்ல ஆட்சிக்கு வரதே அதிமுக முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா அர்பன் ரூரல் டிவைடுன்னு ஒண்ணு ஒர்க் ஆயிட்டு இருக்கோம். ஆமா, ரூரல்ல ஆட்சிக்கு வர போறதே அதிமுக தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. வட மாவட்டங்கள்ல நீங்க பார்த்த அளவுல இந்த மகளிர் சக்தி அப்படிங்கிறது யாரு பக்கம் இருக்கு, என்ன சலனம் தென்படுகிறது? இதுதான் என்னுடைய கடைசி சார். என்னால வந்து நம்ப முடியாத விஷயம் சார். ஏன்னா நான் போகும் பொழுதும் சரி, நான் பல தரப்புகளையும் சரி, பல தரவுகளையும் சரி, பல இன்டர்வியூலையும் சரி, அதிமுக மகளிர் ஓட்டை இழக்குகிறது, திராவிட முன்னேற்ற கழகமும் தாவேகாவும் மகளிர் ஓட்டுல வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டேன். ஆனா நான் சென்ற களத்துல அதை நான் பார்க்க முடியல. நீங்க இதுக்கு முன்னால என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ்னால மகளிர் ஓட்டு டிஎம்கேக்கு போகலாம், அதே நேரத்துல விஜய் நோக்கி மகளிர் ஓட்டு பெருமளவு ஸ்பிளிட் ஆகலாம் அப்படின்னு. ஆனா இப்ப நீங்க பார்த்த காட்சி இந்த ரெண்டுமே கிடையாது. மகளிர் ஓட்டு வட மாவட்டத்தை பொறுத்தளவுல அந்த ஏடிஎம்கே கூட்டணியை நோக்கி போகிறது. வட மாவட்டங்கள்ல கண்டிப்பா ஏடிஎம்கே நோக்கி போயிட்டு இருக்கு.
ஆனா ஒரு லேடி என்கிட்ட சொன்னாங்க, அதாவது இந்த வாக்குறுதிகள்ல மகளிருக்கு நிறைய பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் எடப்பாடியார். நேர்களே, ஜேவிசி ஸ்ரீராமனுடைய கிரெடிபிலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி டெல்லி எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன், சத்தீஸ்கர் எலெக்ஷன், அதே போல பீகார் எலெக்ஷன், இந்த 4லையும் ரொம்ப துல்லியமாக ப்ரிடிக்ட் பண்ணவர் ஜேவிசி ஸ்ரீராம். இன்னைக்கு அதே ஜேவிசி வட மாவட்டங்களில் ஒரு பெரிய பயணம் மேற்கொண்டு மக்கள்கிட்ட கலந்துரையாடி குக்கிராமம் பல இடங்கள்ல அது எல்லா இடத்துலையும் பேசி ஒரு மூட் ஆஃப் நார்தர்ன் ரீஜனை அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார். இப்போ இங்கிலீஷில் வந்து மூட் ஆஃப் த நேஷன் பல பேர் பண்ணுவாங்க, தமிழில் மூட் ஆஃப் த ரீஜன் பண்ணுறது யாருமே கிடையாது. அதை முதன்முறையாக கோலாகலாஸ் டிவி தொடங்கி வைத்திருக்கிறது. அதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை ஜேவிசி ஸ்ரீராம் தந்திருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி. நன்றி ஜேவிசி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.